ஹே காய்ஸ், இன்னைக்கு காலையில் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு வேலையாக சமைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வெளியில் வாசல் பெருக்கி கோலம் போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா தமிழுக்கு லஞ்ச் பேக் பண்ணி முடிச்சுட்டு அவங்க ஆஃபீஸ் கிளம்புனதுக்கப்புறமா குளிச்சு ரெடியாகி சாமிக்கு பூவெல்லாம் போட்டு முடிச்சு வெள்ளிக்கிழமை பூஜையை சிம்பிளாக முடிச்சிருந்தேன். அதுக்கப்புறமா ஷஷ்விக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டி விட்டுட்டு திரும்ப அவங்கள தூங்க வச்சுட்டேன். ஏன்னா இன்றைக்கி நாங்கள் கோவில் கிளம்புறோம், ஸோ டயர்டாகிடக்கூடாது அப்படின்றதுக்காக காலையிலே தூங்க வச்சுட்டேன். அவங்க தூங்கிட்டு இருந்த அந்த கேப்பில் ஒரே ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி திருட்டுத்தனமாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஏன்னா லாஸ்ட் வீக்கே நாங்கள் கோவில் போக வேண்டியது, ஷஷ்விக்கு செம்ம கோல்டு ஃபீவர் வந்ததுனால கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ திரும்பவும் டிக்கெட்லாம் புக் பண்ணி திரும்ப கிளம்புறோம். ஸோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்கன்னா திரும்ப ஃபீவர் வந்துடும் அப்படின்றதுனால தான் திருட்டுத்தனமாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஒரு 1 ஹவர் தான் தூங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எழுந்துட்டாங்க. எழுந்த உடனே நல்லா தலை குளிக்க வச்சு மல்லிப்பூலாம் வச்சு விட்டுருந்தேன். ஏதாவது ஒரு சாமந்தி பூ பாத்திரக்கூடாது, பார்த்த உடனே இந்த மாதிரி பிச்சு தூக்கி எரிஞ்சிடணும். ஸோ அதை தான் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா லஞ்ச் ஊட்டி விட்டுட்டு நல்லா விளையாட விட்டுட்டு திரும்ப தூங்க வச்சுட்டேன். தூங்கி எழுந்ததுக்கப்புறம் நல்லா ரெஃப்ரெஷ் ஆகி முடிச்சுட்டு இந்த மாதிரி ரெட்டை குடும்பி போட்டு திரும்ப ஈவினிங் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் தமிழும் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அவங்க வந்ததுக்கப்புறமா டின்னர் எல்லாம் சாப்பிட்டுட்டு எங்களுக்கு நைட்டு 10 மணிக்கு தான் பஸ்ஸு. ஸோ நாங்கள் ஒரு 9 o'clock போல் வீட்டில் இருந்து கிளம்பியிருந்தோம். அப்பா, அம்மா, அண்ணா எல்லோரும் வந்தாச்சு. ஸோ எல்லோரும் சேர்ந்து தான் நாங்கள் கோவில் போக போகிறோம். பஸ் வந்ததுக்கப்புறமா ஏறி உட்காந்தாச்சு. 2 குட்டீஸும் பயங்கர ஆட்டோங்க. பஸ்ஸில் செம்ம ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. நல்லா ஆட்டம் போட்டு ஷஷ்வி ஒரு நைட்டு 1:30க்கு மேலே தான் தூங்கவே ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ நாங்கள் எந்த கோவில் போயிட்டுருக்கோன்னா திருச்செந்தூர் முருகன் கோவில் தாங்க போயிட்டுருக்கோம். ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஏன்னா நான் கிட்டத்தட்ட 1 இயர் கழித்து நான் முருகரை பார்க்க போகிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அவரை பார்க்குறதுக்கு. அதான் ஏன் கோவிலுக்கு போகிறோம். பேசிக்கிட்டே காலத்துக்கு எங்கே வைக்கிட்டு பாரு. காலையில் ஒரு 9:30க்கெலாம் திருச்செந்தூர் ரீச் ஆகிட்டோம். வந்த உடனே ஃபஸ்ட்டு வேலையாக ரூம் புக் பண்ணியாச்சு. ரூமுக்கு வந்தது தான் 2 பேரும் பெட்டு மேலே ஏறி செம்மையாக குதிச்சு ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் என்ஜாய் பண்ணுறோமோ இல்லையோங்க, விகாஷ்னியும் ஷஷ்விகாவும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்ச நேரம் விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறமா ஷஷ்விக்கு மொட்டை போட கிளம்ப வேண்டியது தான். சவுண்டே இல்லாமல் திணறத பாரு. லைட் ஆஃப் பண்ணுங்க. லைட்டு இந்த ரூமில் இருந்து ஜன்னல் வழியாக பார்த்தாலே திருச்செந்தூர் முருகன் கோவிலோடைய அந்த கோபுரம் தெரியுதுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.